எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கப்பட்ட தமிழ் வருடமான விசுவாவசு வருடம் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் விசுவாவசு வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகள் தாமதமாக கொடுக்கறதுக்கு என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தானங்க காரணம். தொடர்ந்து என்னால் பதிவுகளை கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேற்கொண்டு தொடர்ந்து பதிவுகள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க. கும்ப ராசினா கும்ப ராசி அதிபதி சனி பகவான் கும்ப ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த வருடம் பிறக்கப்பட்டது. விசுவாவசு வருடம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம், ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம். இப்போது கும்ப ராசியாதிபதி ஜென்மச்சனியிலிருந்து ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது சிறப்பு. பொருளாதார ரீதியாக 2-2.5 வருஷமாக மல்லு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம். உழைப்பு இருக்குதுங்க, உயர்வு இல்லை, கஷ்டம் இருக்குது, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லைன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா, இந்த வருடம் உங்களுக்கான வருடம். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எப்படி சரியாகும்னு சொல்கிறனோ அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களும் சரியாயிடும். சார் ஆதாரம் என்ன சார்? உண்மைதான். ஏன்னா பலன் சொல்கிறது ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் இருக்காங்க. சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஜோதிடர் இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு தெருவில் 4 ஜோதிடர்கள், 1 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 100 பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது. அது சோசியல் மீடியாவில். அப்போது ஒருத்தர் சொல்கிறதுக்கும் இன்னொரு சொல்கிறதுக்கும் முரண்பாடு இருக்க தான் செய்யுது. யார் பலன் சொன்னாலும் சொல்லக்கூடிய பலன்களில் ஆதாரம் இருக்கும். கும்ப ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய தருணத்தில் 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி கும்ப ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு 9வது பார்வையாக கும்ப ராசியை பார்ப்பார். அப்போது அற்புதமான பரிவர்த்தனைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதியாக குரு பகவான், லாபஸ்தானாதிபதியாக குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த வருடத்தில், இந்த விசுவாவசு வருடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டு, பிறகு அதிசார பயிற்சி ஆகிட்டு, அதன் பிறகு வக்ர பயிற்சி. அப்போது குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை உங்கள் ராசி மேலே பட போகுது. அதுபோக அந்த 9வது பார்வை உங்கள் ராசி மேலே படக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து 10வது பார்வையாக குரு பகவானுடைய வீடான உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். எப்பேற்பட்ட நேரம்னு பாருங்கள். தனகாரகனும் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 7வது பார்வையா கும்பராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதி பார்க்கிறார். அப்போ தனகாரகனும் உங்களுடைய ராசியாதிபதியுடைய 2 பேருடைய பார்வை படக்கூடிய தருணம் தானுங்க பிரமாதமான தருணம். இதனால தான் சொன்னேன் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரியாகும். சொல்லுவோம் இல்லைங்களா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்ட்டு. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதானுங்க. எப்படி, எந்த வகையில் உண்மைன்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு உழைப்பை போடும் பொழுது நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு வழியை தான் காட்டுமே தவிர நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கும்பராசியில் பிறந்தவங்க நம்மளை கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. எனக்கான பாதை எதுன்னு சொல்லியா அந்த பாதையில் நான் போகிறேன்.
இதுதான் கும்பராசி நண்பர்கள். அப்போது இந்த வருடம் சத்தியமாக சொல்கிறேனுங்க, உங்களுக்கான வருடங்க. இந்த விசுவாவசு வருடம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வருடம். சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, பாதச்சனி நடக்குது. ஐயா, 7.5 சனியே நீங்கள் பார்த்தவர், ஜென்மச்சனியே பார்த்தவர். 50 கிலோ சுமையை சுமந்தவனுக்கு 25 கிலோ சுமையை சுமக்கிறது பெருசாங்க? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேனுங்க. ஜென்மச்சனியில் தராத சங்கடமாங்க பாதச்சனியில் உங்களுக்கு கொடுத்துட போகுது. 7.5 சனி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் ஓரத்தில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் உயர்றதுக்கும் உருப்படுறதுக்கும் வழி என்னவோ அதை மட்டும் பாருங்கள். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி இல்லைங்க. ஒரு சில நேரத்தில் தான் முடியும், ஒரு சிலரால் தான் முடியும். இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு 1000 பேருக்கு 2000 பேர், 5000 பேருக்கு 10,000 பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருந்திருக்கும். அப்பனால் மேலே வந்தேன், தாத்தனால் மேலே வந்தேன், அப்பனால் மாமனால் மேலே வந்தேன், இந்த மாதிரியெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்படி வந்திருப்பாங்க 100ல் ஒருத்தர். ஆனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அந்த பிராத்தம் கூட கிடையாது. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி 1000 கணக்காக இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நெசமாக சொல்கிறேனுங்க, இந்த தருணம் உங்களுக்கான தருணம், பயன்படுத்திக்கோங்க. எப்பத்திலிருந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்ற விவரம் சொல்கிறேனுங்க, கேட்டுக்கோங்க. இந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதி அதிசாரத்துக்கு போகும்போது பிரமாதமாக இருக்கும். ஆவணி மாதமெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னுக்கே சித்திரை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கோங்க. சித்திரை மாதம் 17ஆம் தேதி. அப்போ அந்த சித்திரை 17ஆம் தேதியிலிருந்து, அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை நடக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? பிறந்த குழந்தை உடனே நடக்கணுன்ட்டு அதுக்கான நேரம் வரணும் இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மாதம் 10 மாதம் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி வருடப்பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதியாக இருந்தாலும் மாற்றங்கள் வர்றது சித்திரை மாதம் 17ஆம் தேதி. அந்த சித்திரை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். ஆனால் மனசார நீங்கள் உணர்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த மனசார உணர்கிற விஷயம் ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி மாதம் படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிடையாது. ஆடி போய் ஆவணி மாதம், அது கிடையாது. ஆவணி மாதம் நீங்கள் உணர போகிறீங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற விவரம் சொல்கிறேனுங்க. பொதுவாகவே உங்களுக்கு நேரகாலம் சிறப்பாக இருக்குதுங்க, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரங்க. சம்பாதிச்சவங்கெல்லாம் சாதிக்கலாம், மிகப்பெரிய வாழ்க்கை வாழலாம். இந்த மாதிரி விவரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, எந்த நேரம் நல்லா இருக்குன்றதை விட எந்த செயல் செய்கிறதுக்கு நல்லா இருக்குன்னா, சரியாக புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம். மிகப்பெரிய ஒரு வரம், மிகப்பெரிய ஒரு பிராத்தம் புத்திர பாக்கியம். சார், இது இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு எனக்கு சரியான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க. குழந்தை பாக்கியம் வரும்னு சொல்கிறீங்க இந்த தருணத்தில், எப்படி அதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேனுங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இல்லையா? புதன் தான் புத்திர ஸ்தானாதிபதி. அந்த புத்திர ஸ்தானாதிபதி நீட்ச பங்கம் பெறார் இந்த வருடப்பிறப்பன்னைக்கே. நீட்ச பங்கம்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் புதன் நீட்சம் பெறாரு. குரு பகவானுடைய வீட்டில் புதன் இருக்கக்கூடிய தருணத்தில் புதன் மாறுறதுக்குள்ளார குரு பகவான் நம்ம புத்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் கிரக பரிவர்த்தனை, இது பிரமாதமான நேரம். அதுக்கு முன்னுக்கு தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் ஆல்ரெடி பரிவர்த்தனையில் இருக்காங்க. தனஸ்தானாதிபதி குரு, சுபஸ்தானாதிபதி சுக்கிரன். இது நம்ம எப்படி சொல்லலாம் ஜோதிடத்தில்னா, தனஸ்தானாதிபதி தேவகுரு, சுபஸ்தானாதிபதி அசுரகுரு. அசுரகுருனா சுக்கிர பகவான். அசுரகுருவும் தேவகுருவும் இடம்பெயர்ச்சி செய்திருக்கிறது சிறப்பு. வாகன யோகம் ஏற்படும்.
சார் என்ன சார் நீங்கள் பாட்டில் அடிக்கிட்டே போகிறீங்க, நல்லது நடக்குமா சார், நடக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது? ஃபோன் பண்ணி திட்டுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கல, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு உறுதியாக நான் சொல்கிறேனுங்க, வாகன யோகம் ஏற்படும்ட்டு. வாகன யோகம் ஏற்படுறது மட்டும் கிடையாது, ஒரு சில நண்பர்கள் மண்மனை வாங்கிறதுக்கான பிராப்தமும் இந்த வருடம் கொடுக்கும். நிறைய நண்பர்களுக்கு கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான பிராப்தம் வரும். உண்மையிலே கிரகப்பிரவேசம் செய்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பிராப்தம். எல்லாருக்கும் அமைகிறதில்ல பாருங்கள். மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம். அப்போது மண்மனை உருவாக்குறதுக்கும் நல்ல நேரம் தானுங்க. அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்குறதுக்கான நேரமும் இந்த நேரம். வாகனம் எந்த நேரத்தில் வாங்குவீங்க அந்த விளக்கை நான் சொல்கிறேனுங்க. ஆனி மாதம். ஆனி மாதம்ன்றது நமக்கு 3வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் வாகன யோகம் ஏற்படும். அதே மாதிரி ஆடி மாதம் உங்களுக்கு மண்மனை பிராப்தம் ஏற்படும். சார் ஆடி மாதம் போய் மண்மனை வாங்குவீங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆடி மாதம் கடைசி, ஆவணி மாதம் ஃபஸ்ட்டில் 100% நிறைய நண்பர்கள் கிரகப்பிரவேசம் செய்வீங்க, அல்லது வீடு வாசல் கட்டுறதுக்கு நீங்கள் கடகால் போடுவீங்க. 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணம் நமக்கு ஆவணி மாத காலங்கள். நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே ஆவணி மாதத்தில் செவ்வாயும் சனியும் நேரடியான பார்வை, 7வது பார்வை பரிவர்த்தனை. ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய விசேஷங்கள் உண்டு. ராகு கேது பயிற்சி அடைகிறதும், ராகு உங்கள் ராசிக்கே வரப்போகிறார். ஆனாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு. ஜென்மத்தில் ராகு வந்தால் நாகதோஷம் சொல்லுவானுங்க. ஆனால் வரக்கூடிய ராகு உங்கள் ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய ராகு குரு பகவானுடைய சாரம், புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வரார். அது நமக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். பூர்வீகத்திலிருந்து விடுபடுறதுக்கு, பூர்வீகத்திலிருந்து அந்த இடத்துலேருந்து விடுபடுறதுக்கு, பூர்வீக சொத்து அதாவது பாகப்பிரிவினைகள் இருக்குதுன்னா பாகப்பிரிவினைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். அப்போ சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை, நம்மளுடைய உடல் உபாதைகள் சரியாகும், வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக வேலை வாய்ப்புகள் உருவாகும். இல்லை மனக்கோட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, மனக்கோட்டைன்றது என்னங்க, மனசில் நினைக்கிறது எல்லாமே மனக்கோட்டை தானங்க. நெசத்தில் கோட்டை கட்டுறோமா இல்லையோ, மனசளவுலையாவது கோட்டை கட்டவும் இல்லையா. அப்போது அந்த மனக்கோட்டை எல்லாமே நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக வரக்கூடியது இந்த விசுவாவசு வருடம். கார்த்திகை மாதம் அதே மாதிரி. கார்த்திகை மாதமும் உங்களுக்கு கிரகப்பிரவேசங்கள் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதை விட கும்பராசிக்காரங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னன்னா, ஆஹா ஓஹோ நான் பலன் சொன்னாலும் நீங்கள் செய்த பாவ புண்ணியம் இல்லை, செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு பலன் ரொம்ப அதிகமாக வரும். காரணம் இந்த வருடத்துடைய கிரக அமைப்புகள் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் வர்றதுக்கு குறைந்தபட்சம் 30 வருஷம் ஆகும். 2வது பாவகம் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் சனியும் ராகு 4 கிரகங்கள். 4வது பாவகத்தில் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதி. இந்த கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாமே உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போது ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். முக்கியமாக சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கு மேற்கொண்டு இருக்கிறனுங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு யாருமே ஜோதிடம் சொல்ல மாட்டேன்றாங்க. 60 வயசுக்கு மேற்கொண்டு நாங்கள் இருக்கிறதா இறக்க வேண்டாமா,
இருக்கிறதா இருக்க வேண்டாமா, அந்த கேள்வி வருமா வராத? பொதுவாக 60 வயசுக்கு மேலே உள்ள நண்பர்கள் சொல்கிறத விட என்னுடைய மதிப்புக்குரியவங்களுக்கு இந்த வருடத்தில் மன அழுத்தம் நீங்கும், அவங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகும். இதுக்கு மேற்கொண்டு பொருளாதாரத்தில் பாதிப்பாக வரப்போகுது, அது ஒன்றும் கிடையாது. ஆனாலும் பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குன்னு சங்கடப்பட்டாலும் சரியாகும், மன அழுத்தங்கள் நீங்கும், உடல் உபாதைகள் சரியாகும். என் பிள்ளைகளுக்கு இது நான் செய்ய முடியலையே, என் பையனுக்கு அது பண்ணலையே, இந்த மாதிரி ஆதங்கம் இருக்குது அப்படின்னா இந்த தருணத்தில் 100% செயல்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேனுங்க, விசுவாவசு வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியது. சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய சங்கதிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க உங்கள் சங்கதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக, ஆலமரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு விருட்சமாக வளர்ச்சி ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. காற்று அடிக்கும்போது தூற்றி கிடறது புத்திசாலித்தனம், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிறது புத்திசாலித்தனம். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சுய ஜாதகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்றதுக்கு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. பலன் தாமதமாக பதிவு பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கிடுங்க. நிச்சயமாக என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தானுங்க காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு பிஃபோராக நான் பலன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.